வணக்கம், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி, 2 டீஸ்பூன் மைதா மாவு, 2 பேக்கெட் மஷ்ரூம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 தடவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக வாட்டரில் க்ளீன் பண்ணதும் மஷ்ரூம் சில நேரம் பிளாக் ஆன மாதிரி இருக்கும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இதில் நம்ம கொஞ்சம் மைதா மாவு சேர்க்குறோம். இப்போ மஷ்ரூமை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 மராட்டி மொக்கு, 2 ஜாதிபத்திரி பூ, 2 பட்டை, 1 பிரியாணி இலை, 2 அன்னாச்சி பூ. இது கூட கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் சேர்த்து வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்க போகிறோம். இப்போ வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ வதக்க போகிறோம். இது கூட கட் பண்ண 3 தக்காளி சேர்த்து தக்காளி வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா சேர்ந்து வதங்கினதும் அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போது நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து மசாலா பவுடரோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இது கூட நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ மஷ்ரூமோட எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆயிடுச்சு. 2 கப் அரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்து மஷ்ரூமோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஆல்ரெடி நம்ம சேனலில் மஷ்ரூமோட இன்னொரு ரெசிபியும் இருக்குது. கோவையோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் ரோட் சைட் காளான், அதுவும் சாஸ் இல்லாமல் மைதா மாவு இல்லாமல் செய்ய முடியுமா, அது எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.